சிவகாசி பேருந்து நிலையம் அருகே தனியாருக்கு சொந்தமான குடோனில் தீ விபத்தில் ஏற்பட்டதால் அந்த பகுதியே புகை மூட்டமாக காட்சியளித்தது. கூடுதல் விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் குமார். வணக்கம். தீ விபத்து எப்படி நிகழ்ந்தது? விவரங்கள். வணக்கம். சிவகாசி பேருந்து நிலையத்திற்கு அடுத்து ஒரு தனியாருக்கு சொந்தமான அச்சகமும் தீப்பெட்டி தொழிற்சாலையும் முன்பாக செயல்பட்டு வந்தது. தற்போது அந்த அச்சகமும் தீப்பெட்டி தொழிற்சாலை செயல்படாத நிலையில் அந்த கட்டடங்கள் அனைத்தும் பயன்பாடற்ற நிலையில் பாழடைந்து கிடக்கிறது. அந்த அந்த பாழடைந்த கட்டடத்தில் தீப்பெட்டி தொழிற்சாலை நடத்தும் போது அங்கு இருப்பு வைக்கப்பட்டிருந்த தீக்குச்சிகள், தீப்பெட்டி தயாரிக்க தேவையான மூலப்பொருள்கள் இருப்பு வச்சிருந்திருக்காங்க. ஆனா அந்த இடத்தை வேறொரு நபருக்கு வித்துட்டாங்க. இருந்தாலும் அங்க இருக்கிற மூலப்பொருளை அகற்றாமல் அங்கு வைத்ததுல இன்று இப்போ திடீரென அதுல எதிர்பாராத விதமா தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்து ஏற்பட்டு அங்கிருந்த மூலப்பொருள்கள் தீயில எரிஞ்சு மலமளவென்று தீ எரிய அந்த உள்ள அந்த மூலப்பொருள் கரும் புகை மண்டலமாக சிவகாசி பேருந்து நிலையத்தை சுற்றி முழுவதும் கரும் புகை மண்டலமாக காட்சியளித்ததில் பொதுமக்கள் ஒரு ஒரு கால் நேரம் சிரமம் அடைந்தனர். உடனடியாக காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் சம்பவ இடத்துக்கு விரைந்து தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.